திரு ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் அவருடைய தகப்பனவருடைய இசையில சின்ன வயசுல இருந்து கிட்டத்தட்ட செல்லுமணி சார் சொன்ன மாதிரி தான் ஒரு 42 வருஷங்களுக்கு முன்னால நாங்க படிச்சோம் ஒன்னா. அப்போ தரணின்னு ஒரு செய்யார் ரவி அவங்க நான்லாம் கிளாஸ்மேட். இந்த ஒல்லிய ஒருத்த விஸ்குன்னு போவா, இப்படி டக்குன்னு கிராஸ் பண்ணுவா, வாமா மின்னல் டக்குன்னு போயிட்டு யாருன்னு பார்த்தா ஆர்கே செல்லுமணி சரக்குன்னு போயிடுவார். எங்கடா போடாருன்னு பார்த்தா போயிட்டு இருப்பாரு ஒருத்தர். அதே மாதிரி என்ன பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்காது. காரணம் வந்து என்ன காரணம்னு தெரியல. இன்ஸ்டியூட் போன உடனே என்னோட ரவுடித்தனத்தை ஆரம்பிச்சதான் நினைக்கிறேன். இன்ஸ்டியூட்ல ஃபர்ஸ்ட் கால் எடுத்து வைக்க போகும்போது ஃபீஸ் கட்டலான்னு போறேன் இன்ஸ்டியூட்டுக்கு. இன்ஸ்டியூட்டுக்கு அன்னைக்கு லீவு. நானும் கேமராமேன் பண்ணிரு பரணி 3 பேர் தான் ஒன்னா போறோம். என்னடா இது லீவ் விட்டாங்களேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு பார்த்தா அங்க ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்தது, ஸ்ரீலங்கன் ஒரு இஷ்யூ ஒண்ணு. ஸோ வந்து நேரம் வந்து பாண்டியத்திலிருந்து சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஸோ திரைப்பட என் நண்பன் வந்து ஆர்கே செல்லுமணி அவர்களாகட்டும் அல்லது ஆர் உதயகுமார் ஆகட்டும், உதயகுமாரோட முதல் படம் நான் வந்து பண்ணும்போது இப்போ கமல் சார் ஆஃபீஸ் இருக்கு இல்லைங்களா தேனாம்பேட்டையில், அதுதான் வந்து எங்களுடைய மணி ஐயரோட ஆஃபீஸ். அங்கே நாங்கெல்லாம் அடிக்கடி மீட் பண்ணுவோம், பேசுவோம். அப்கோர்ஸ் பி.வா சாரி நாங்கள் தான் மீட் பண்ணேன். ஸோ அதே கம்பெனியில் நான் ஹீரோ பண்ணுறேன் பாலவன பறவைகள். ஸோ அதை வந்து ஆர் உதயகுமார் பார்க்குறாரு. ஆர் உதயகுமார் வந்து அந்த படம் கிடைக்கும் போது அப்போ அவருக்கு திருமணம் ஆகலை. ஸோ இந்த படத்தை சக்ஸஸ் பண்ணிட்டு தான் நான் திருமணம் பண்ணுவேன்னு ஒரே அடம் பிடிச்சிட்டு இருந்தார். அது வந்து நாங்கெல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணி கொடுத்தோம் அந்த படம். ஸோ எனக்கு ஷூட்டிங் கூப்பிடுறாரு ஒரு நாள். ஷூட்டிங் பண்ணலான்னு போது நடிகர் கார்த்தி டேட் கொடுத்துட்டாரு, நீ வந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு 104 டிகிரி ஜுரம். நான் சொன்னேன், உதய் முடியலடா என்னால். என்னை அப்படியே கை காலை பிடிச்சி தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போய் கார்ல வச்சு என்னை எங்க கொண்டு போறாங்கன்னா போரூர் வரைக்கும் கொண்டு போறாங்க. இந்த ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் இருக்குல்ல அங்க, அது அன்கன்ஸ்ட்ரக்டட் பில்டிங். அதான் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கு, இப்ப கூட அது இருக்கு என்ன பார்த்து. அதுல வந்து கேமரா சிவிதா கேமரா வந்து ஒரு அப்படியே அப்ப வந்து எங்க பிலிம் பை பிலிம் ஸ்டூடெண்ட்னு போடுவாங்க எங்க திரைப்பட கல்லூரி கூட. எங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்ப பக்கத்தால எல்லாரும் இருந்தாங்கன்றது வேற விஷயம். ஸோ ஒரு லென்த்தி ஷாட் வச்சோம்னா சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி ஒரு லென்த்தி ஷாட் ஒன்று வைப்போம். இங்க இருந்து கேமரா அப்படியே கிரைன் போனா கிரைன்ல இருந்து டவுன் வரும், இங்க இருந்து மேல போகும். ஒரு நாள் முழுக்க இந்த ஷாட்டை தான் எடுத்துட்டு இருந்தேன். என்ன ஓட விட்டு நான் சொன்னேன், சொல்லுங்க முடியலடா எனக்கு. அப்படி ஒரு படம் பண்ணோம். ஸோ டெடிகேஷன் என்பதை நான் அன்றைக்கு கற்றுக்கொண்டேன். அதே போல ஆர்கே செல்லுமணி சொல்லலாம். அவருடைய முதல் படம் வந்து அவர் படம் கிடைக்கும்னு ஆசைப்பட்டேன். பட் நான் கொஞ்சம் பிஸியா இருந்த நேரம். ஸோ இந்த படம் நான் பண்றேன் பக்கத்துல ஆஃபீஸ் 13 ராஜாபாத ஸ்ட்ரீட் 14 ராஜாபாத ஸ்ட்ரீட். அப்போ வந்து புலவர் சாரணி படம் பண்ணும்போது இப்படி ஒரு கேரக்டர் இருக்கும். ஆட்டோ சங்கர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்க இன்ஸ்டியூட்ல இருந்து பரமணில இருந்து ஒரு பாலம் இருக்கும், நடந்து போற பாலம் ஒன்று இருக்கும். அந்த பாலம் வந்து தாண்டி போகுதோட ஆயிடுச்சு. இப்ப 2 ரோடு ஆயிடுச்சு. அதை தாண்டி போனா அவர் இடம் நாங்கெல்லாம் பார்த்துருக்கோம். அப்பெல்லாம் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேரக்டர் அதை கொடுக்குற நம்பர் ஒரு ஜாலியா பண்ண அந்த கேரக்டர். ஸோ முழுக்க அந்த படத்திற்காக வாழ்ந்தவன் என்று சொல்லலாம். என்னை வந்து இந்த கேரக்டர் எப்படி பேசினா நல்லா இருக்குமா, இப்படி பேசினா அப்படி பேசினா நல்லா இருக்குமான்னு என்னை வந்து தூரத்துல இருந்து பார்த்து ரசிப்பாரு. ஆர்கே செல்லுமணி பார்த்துட்டே இருப்பாரு, என்ன பார்த்துட்டே இருப்பாரு. ஸோ நான் பண்றதெல்லாம் ரசிப்பாரு. ஸோ எனக்கு ஒரு இடம் கொடுத்த இயக்குனர் இந்த நான் ஒரு நன்றி சொல்லவே இல்லை அவருக்கு. இந்த நேரத்தில் நன்றி சொல்றேன். தேங்க்யூ ஆர்கே செல்லுமணி. இன்னைக்கு வந்து என் நண்பனா இருந்து எனக்கு ஒரு இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப மிக்க நன்றி. இவருடைய தகப்பனர் படத்துல நான் பணியாற்றிருக்கேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, அப்போ வந்து அப்பா தான் மியூசிக் டைரக்டர். இவர் வந்து லண்டன்ல ஒரு ஷோ பண்ணாங்க. லண்டன்ல ஒரு ஷோ பண்ணும்போது தேவா சார் தான் மியூசிக் நான் முடிவு பண்ணிட்டேன். அப்போ ஒரு பிரதர்ஸ் வந்து சபேஷன் முரளி ஆகட்டும் அல்லது சம்பத்தனன் ஆகட்டும் எல்லாரும் வரீங்க அப்படின்னு. அப்போ தேவா என்ன சொன்னாரு, என் சன் வந்து ஸ்ரீகாந்த் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. ஸோ இவரையும் கூட கூப்பிட்டு போயிட்டோம். அவங்க 5 பேர் வந்து இவரு கூட வந்துருவாரு. ஸோ அதனால அப்பா போட்ட சாங் வந்து எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. ஒரு படத்துல வந்து நாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மூட்டைகளை நெட்டு கட்டி போக இப்படி ஒரு சாங் எனக்கு கொடுத்தாரு. இது வந்து ஒரு பெரிய ஹீரோ பாடி இருந்தா மிகப்பெரிய ஹிட்டா இருக்கும். ஒருவேளை என்னோட போற காலமா என்னன்னு தெரியல, நான் பாண்டதால அந்த பாட்டு வந்து அந்த பாட்டுக்கு ஒரு மரியாதை போச்சான்னு தெரியல. ஸோ அந்த பாட்டு எழுதினவர் காளிதாசன் ஒரு ரைட்டர் இருந்தார். அப்போ நான் சொல்றது வந்து 90ஸ்ல 1991 சொல்றேன். ஸோ மிகப்பெரிய விஷயம் வந்து யார் எதை செய்கிறார்கள் என்பதுதான் முக்கியம். நான் வந்து இன்னைக்கு வந்து ஆர்கே செல்லுமணி சார் சொன்னாரு, நான் பார்க்கறது ஒரு மாதிரி இருப்பேன், சட்டையெல்லாம் ஒரு மாதிரி போட்டிருப்பேன், அதனால என்ன யாருக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாரு. உண்மைதான் சார். நீங்க வந்து நீங்க யதார்த்தமா வாழ்ந்தீங்க. யதார்த்தமா ஆர்கே செல்லுமணி வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதர்.
அதே மாதிரி ஆர் உதயகுமார் ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதர். நான் ஆர்கே செல்லுமணி வந்து ஒரு தடவை ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன். எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அவன் சூஸ் பண்ணிட்டு இருந்தான். இது நம்ம இந்த இதெல்லாம் கூடார மாதிரி இருக்கும்ல, இந்த ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஜிப்பெல்லாம் வச்சுட்டு, ஜிப் திறந்தா உள்ள முடிச்சுக்கலாம், அந்த மாதிரி வச்சுட்டு அப்புறம் வந்து காலை உள்ள விட்டு படுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. நான் சொன்னேன், செல்லுமணி வீட்டுக்கு எதாவது வாங்க போறியா அப்படின்னு. இல்ல, ஷூட்டிங்காக பண்றேன். ஷூட்டிங் பண்றியா? யாருக்காக பண்ற? அடிமைச்சங்கிலி ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு. அடிமைச்சங்கிலி படத்துக்காக இங்க வந்து போகாத காரே கிடையாது. அதுல இந்த யூனிட் பாய்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் காலை உள்ள விட்டு படுத்துக்கிறோமாமா. எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பெரிய டென்ட்னா அப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் டென்ட் மாதிரி இருக்கும்ல, அது உள்ள படுத்துக்கணுமாமா. இது வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்கான் சீரியஸா. நான் செலக்ட் பண்ணி பார்த்துட்டு போடா நீயும் படலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டம் அந்த படத்துல நான் ஆக்ட் பண்ணேன். அந்த படத்துல அடிமைச்சங்கிலி பார்த்துருப்பேன். அது உண்மையாக எங்களை அடிமையாக ஆக்கிட்டாரு. ஆர்கே செல்வம். ஏதாவது எம்என் நம்பியார் வந்து இவர் எல்லா படத்துலயும் இருப்பாரு. முதல் படத்துல இருந்து எல்லா படத்துலயும் வந்து எம்என் நம்பியார் இருப்பாரு. அவர் இவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். செல்வமணி, நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன்? நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண அப்படின்னு கேட்டார். ஓப்பனாவே கேட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு தன்னுடைய படத்திற்காக என்ன வேணுமோ அதை எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனராக தான் நான் கண்ணுக்கு தெரிஞ்சார். எனக்கு தெரிஞ்சு என்ன வேணுமோ அதை எடுத்தாகணும், அதை எடுத்துணும், இன்னைக்குள்ள எடுக்கணும், இன்னைக்கு நைட்டுக்குள்ள எடுத்தாகணும், அப்பதான் ப்ரொடியூசருக்கு லாபம் கிடைக்கும். இதனால நாங்க கஷ்டப்படுறத பத்தி எனக்கு ஒண்ணும் இல்லை. இன்னைக்கு சொன்னாங்க, இன்னைக்கு நிறைய பேர் சொன்னாங்க, இன்னும் வயசு ஜஸ்ட் நம்பர் சார். இன்னும் வந்து ஆர் உதயகுமார் இருக்காரு, அவரோட முதல் படம் என் கூட தான். ஆர்கே செல்வம் இருக்காரோட முதல் படம் என் கூட தான். அவரு அசன் ஆக்டர் பண்றேன்னு சொன்னாரு. அவருடைய சக்தி பராசக்தின்னு ஒரு படம். அந்த படம் வந்து ராமநாராயண் சாரோட நான் நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். என்ன அந்த படத்துல வந்து ஹீரோவும் நான் தான், வில்லன் நான் தான். அவங்களா நல்லா இருக்கும் அந்த படம். சின்ன கரெக்ஷன் சார். நீங்க வந்து ஒரு நடிகரை வந்து நடிகராகவே பார்த்துருவாங்க, நகைச்சுவை பண்ணா நகைச்சுவை பார்த்துருவாங்கன்னு. ஆனால் என்னால் மட்டும் பயம் காட்டவும் முடியும் சார். என்னால பயம் காட்டவும் முடியும், உங்களை வந்து பயமுறுத்தவும் என்னால முடியும். அது அந்த கலையை வந்து எனக்கு கத்துக் கொடுத்தது ஆர்கே செல்வமணி, இதுக்கு ஆர் உதயகுமார் தான். ஏன்னா வந்து ஆர் உதயகுமார் படம் எல்லாம் வந்து உறுதிமொழி நான் பண்ணும்போது எக்ஸ்ட்ரானரி கேரக்டர். இப்பவும் நான் அந்த கதையை சொன்னோம்னா இப்ப சொல்லுவாங்க எல்லாருமே, ஏன் இந்த படம் திரும்ப நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நான் வந்து ஒரு பொண்ணை கெடுத்துட்டு ஒரு டாக்டரை பார்த்து கேட்பேன். டாக்டர் நடிச்சார் யாருன்னா சிவகுமார் சார். அவரை பார்த்து கேட்பேன், நான் வந்து பொண்ணை கெடுக்கலன்னு லெட்டர் கொடுங்க. அவர் வந்து ரொம்ப சீரியஸா வந்து இல்ல நீ தான் கெடுத்த, நான் கொடுத்துருவேன் அப்படின்னு. கட் பண்ணா வீட்டுல போய் அவர் மனைவியை கெடுத்துட்டு மனைவியை நான் தான் கெடுத்த லெட்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது. சோ இதான் கதை. சோ என்னை வந்து கொலை பண்றதுக்காக ஒருத்தர் அலைவாரு, என்ன கொலை பண்றதுக்காக ஒரு கொலை வெறியில ஒருத்தர் சிவகுமார் சார் இருப்பாரு. பிரபு சாரை போய் ரிலீஸ் பண்ணி கூட்டு வருவாரு இவர் கொலை பண்ணணும்னு. இவர் கத்திய மேல போட்டு பிடிக்கும் போது நான் ஓடிடுவேன். ஏன் குத்தலன்னு சிவகுமார் சார் கேட்பாரு. இவனை கொலை பண்ணதுக்காக நான் தூக்கு மாடிக்கு போனேன் அப்படின்னு சிவகுமார் சார் பிரபு சார் சொல்லுவார் சிவகுமார்ட்ட. அதாவது என்ன கொலை பண்ணதுக்காகத்தான் ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிருக்கேன், அவனை கூட்டு இவனை கொலை பண்ணணும்னு சொல்றாரு. இந்த ஒரு கதையை வந்து சொன்ன உடனே எனக்கு ரொம்ப 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 லைச்சிட்டேன் அந்த படத்துல. நான் வந்து அந்த படம் ரொம்ப பிஸியான நேரம். பட் ஊட்டிக்கு அங்க இங்க சுத்தி போய் அந்த என்ன அலைவிட்டா பாருங்க, சிரிக்கிறா பாருங்க உதயகுமார். ஐயோ, தேக்கடியில கொண்டு போயிட்டு தேக்கடியில பிரபுசார்ல பாடி நான் தண்ணி ஊத்திக்கிறேன், சுட தண்ணி ஊத்திக்குவாரு அவரு. எனக்கு பச்சை தண்ணியில நடுங்கிட்டு இருப்பேன். இந்த லொடக் பாண்டு மாதிரி ஒருத்தர் இருப்பான், தரணின்னு ஒரு டைரக்டர் இருக்காங்க. மச்சான் பூசிடுறேன், மச்சான் பூசிடுறேன், மேல வந்து பூசி விட்டுருவான். நான் அப்படியே நின்றுட்டு இருப்பேன் ஃபுல். அதாவது என்னன்னா, நடு காட்டுல எங்க ஷூட்டிங் நிறுத்திட்டாங்க. நடு காட்டுல தேக்கடியில ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க ஆர் உதயகுமார். எனக்கு என்னன்னா, அந்த உள்ள தள்ளி காட்டுக்குள்ள எங்களை தள்ளி கதவு மூட்டு காட்டுக்கு ஒரு தோட்டக்காரர் போயிடுவாரு. அவர் கதவை மூடிட்டு இந்த கம்பி போடுவாங்கல்ல, அந்த கம்பி ராடெல்லாம் போட்டுட்டு போயிடுவார். போனாலும் அடுத்த நாள் காலையில் அவர் எழுப்பி கூட்டு வரணும். ஒரு நாள் எங்களுக்கு 2 மணிக்கு ஷூட்டிங் முடிச்சு, நைட்டு 2 மணிக்கு 3 மணிக்கே முடிஞ்சது. எனக்கு பிரபு சார் சிவகுமார் சார்லாம் நாங்க போய் இவரை எழுப்பி கூட்டு வந்து கேட்டை திறந்து வெளியில போறோம். நான் சொன்னேன், உதய் இந்த மலை டேல பார்த்துட்டு இந்த மலையெல்லாம் பார்த்து நீ ஷூட்டிங் பண்ணி இந்த இடத்துல பள்ளம் ஒன்றோம், இந்த இடத்துல ஒரு குடிசை போடுறோம், செட்டு போடுறோம், சூப்பரா இருக்கும் அப்படின்னு எடுத்துட்டீங்க. இதை பல்லாவரத்திலே பண்ணிருக்கலாம் மேடம், எதுக்குதான் உங்களுக்கு தூரம் வந்து அப்படின்னு உதவி சிரிச்சுட்டு இருக்க உட்காந்துட்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா, மலைக்கெல்லாம் லைட் பண்ண முடியாது, நாங்க அந்த ரோடுக்கு மட்டும் லைட் போட்டிருக்கோம். இவ்வளவு பெரிய வண்டுங்க, அந்த காட்டுல லைட்டே பார்த்தது இல்லை. வண்டு வந்து பிஸ்கின் அடிக்கும், பிஸ்கின் அடிக்கும். இங்க வந்து அடிச்ச உடனே அப்படியே நின்றுட்டு இருப்பேன். நான் வந்து ஃபுல் சகதி, என் ஃபேஸ் தெரியக்கூடாது, கதைப்படி என் ஃபேஸ் தெரியக்கூடாது. என் ஃபேஸ் தெரிஞ்சதுன்னா ஹீரோக்கு என்ன யாருன்னு தெரிஞ்சிடும்.
அவர் தண்ணியில முக்கிட்டு எடுக்கும்போது அதை பேட்ச் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. எங்க திருவள்ளூர்ல வந்து ஒரு இடத்துல பேட்ச் ஒர்க் பண்ண ஒரு ஃபிஷிங் ஒரு நர்சரி மாதிரி. அதுல வந்து அந்த முக்கியம் எடுக்கணுமாமா. முக்கியம் எடுத்தா என் மேல பூரா புழு ஓடிட்டு இருக்கு. மீன் புழு எல்லாம் ஓடிட்டு இருக்கு. சொல்லுங்க. நான் சொல்றேன் உதவிங்கிற விட்டு பிரபு சார் முக்கிய படி எப்படி முக்கியம் எடுத்துடுற முக்கியம் எடுக்கிறார். ரெண்ட போட்டு எடுக்கு. ஐயோ, உண்மையை சொல்ல போனா இன்றைய வரை நான் திரையுலகத்தில் இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கெல்லாம் அடிப்படம் போட்டது இவர் 2 பேரும் தான். ஏன்னா படாத கஷ்டங்கள்லாம், இந்த கஷ்டங்கள்லாம் பட்டு தான் நாங்கெல்லாம் நடிகை இன்னைக்கு வந்திருக்கோம். நீங்க எல்லாம் பாராட்டுறீங்க. நீங்க எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து குழந்தைலேருந்து நான் பார்த்துருக்கேன். நிறைய பேர் சொன்னாங்க இன்னைக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் பெருமையாக தான் இருக்கு. இத்தனை வருஷம் நம்ம சினிமாவில் இருக்குமா, ஒரு 40 ஆண்டு காலம் சினிமாவில் இருக்குமா, திரையுலகத்தில் இருக்கும். இது வந்து ஒரு பணம் சம்பாதிக்கலாம், அது வேற விஷயம் சார். ஆனால் பணமே வாழ்க்கையாயிடக்கூடாது. பணம் வந்து ஒரு அளவுக்கு மேலே பணம் இருந்துச்சுன்னா, இங்கே இருக்கிற எல்லாத்தையும் பணம் கிடையாது, பணம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஆனால் நாங்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்கோம். பணம் நிறைய வந்துச்சுன்னா பணத்துக்கு தான் மரியாதை கொடுப்போம், மகிழ்ச்சி போயிடும். பணத்தை நம்ம காப்பாற்ற வேண்டியிருக்கோம். நம்மளை பணம் காப்பாற்றுது. நம்மளை காப்பாற்றுற நம்ம சொல்றதை பணம் கேட்கணும், பணம் சொல்றதை நம்ம கேட்கக்கூடாது. இது வந்து ரஜினி சார் மாதிரி ஒரு பெரிய நடிகர் சொன்னா நீங்க எல்லாம் கேட்பீங்க. ஒருவேளை நான் சொன்னா கேட்க மாட்டீங்களான்னு தெரியல. பரவாயில்ல, விட்டுருங்க, நோ ப்ராப்ளம். அது ஒன்றும் அது பிரச்சனை கிடையாது. ஸோ சொல்றேன். ஸோ வந்து எது முக்கியமோ அதுதான் முக்கியம். இன்னைக்கு ஒரு பெரிய நடிகர் இது வந்து நானா வந்து ஒரு கல்லா எடுத்து நானா கட்டின வீடு, நானா செதுக்குன சிலைன்னு சொல்லும் போது நம்ம ரசிப்போம். ஆனா நானும் கிட்டத்தட்ட அப்படித்தான் சார். யாருமே இல்லை, பின்புலம் கிடையாது, என் முன்னோர்கள் கிடையாது திரையுலகத்துல. நானு, ஆர்கே செல்வமணி, இந்த பக்கம் உதயகுமார், எல்லாருமே வந்து போராடி வந்தவங்க தான். போராட்டம், ஒரு மிகப்பெரிய போராட்டம் இருக்கும். இது வந்து என் முன்னோர்கள் கிடையாது. நான் வந்து செத்து சுண்ணமாயிருக்கேன் சின்ன வயசுல. நடிக்கும்போது ஒரு பெரிய பயம் இருக்கும். இப்பெல்லாம் தீபாவளிக்கு ஊருக்கு போவாங்க எல்லாரும். நான் லாஸ்ட் மினிட்ல வண்டி ஏறி ஊருக்கு போய் தலையை காமிச்சு நைட்டோட இருட்டுல கிளம்பி வந்துடுவேன். ஏன்னா அச்ச உணர்வு. படிச்சு முடிச்சிட்டோம், திரைப்பட கல்லூரியில் மாணவன் ஆயிட்டோம், அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு பயங்கர பயம் ஒன்று இருக்கும். என்னை விட அதிகமாக நேசித்தவர் என்னுடைய தகப்பனார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். நான் பார்த்துங்க சார், ஷூட்டிங்கில் இருக்கேன் இந்த வாகினி ஸ்டுடியோவில். நைட்டு வந்து லேட் ஆகும் சார்னு சொல்கிறாங்க. நான் பரவாயில்லன்னு விட்டுட்டேன். பரவாயில்ல சார், எவ்வளோ நேரம் ஆகும், ஒரு 10:30 11 ஆகிடும் சார். சரி பரவாயில்ல, 11:30 ஆனாலும் பரவாயில்ல. ஒரு நாள் திடீர்னு வந்து ஒரு அசிஸ்டன்ட் வந்து, சார் உங்களுக்கு முடிஞ்சுது சார் அப்படின்றார். முடிஞ்சுது அப்படி 8:30 மணி இருக்கும், 9 மணி இருக்கும். முடிஞ்சுது அப்படின்னு. முடிஞ்சுது சார், உங்களுக்கு முடிஞ்சு சொல்லிட்டேன். நான் உங்களுக்கு டவுட் கன்ஃபார்ம் பண்ணுறேன். முடிஞ்சுது சார்னு சொல்கிறாங்க. சரி சார், தேங்க்யூ சார், நான் கிளம்புறேன். பார்த்து சார் சொல்கிறேன். பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு வரேன். திரும்ப ஒரு அசிஸ்டன்ட் ஓடி வர்றார். ஓடி வந்து, சார் நாளைக்கு டேட்டு கேட்டிருந்தோம் உங்ககிட்ட, அந்த டேட்டு நாளைக்கு வேணாம் சார். ஃப்ரீ பண்ணுறாரு என்ன. நாளைக்கு வேணாமா உங்களுக்கு? வேண்டாம். அப்படியே சார், நாளைக்கு வேண்டாம் சார். ஸோ நைஸ், தேங்க்யூ. இன்னொரு ஃபோன் வருது எனக்கு, அதில் என் தகப்பனார் தவறிட்டார் அப்படின்னு. ஸோ அவர் எவ்வளோ சினிமாவை நேசிச்சிருக்காரு. அவருடைய சாவுக்கு நான் போகணுன்றதுக்காக எனக்கு 2 hours முன்னாடியே என்னை வந்து சினிமாவிலேருந்து என்னை வந்து ரிலீவ் பண்ணிட்டு 2 daysக்கு அவர் கூட அவர் டெட் பாடி கூட இருக்கணுன்றதுக்காக 2 daysக்கு எனக்கு ஷூட்டிங்கே என்னை விட்டுட்டு, என்னை விட அதிகமாக நேசித்தவர் என்னோட தகப்பனார் என்று எனக்கு தெரிகிறது. என்னோட அதிகமாக நேசித்தவர் எங்க அப்பா. இவன் இருந்தா இந்த இந்த திரையுலகம் என்றால் நான் இன்றைக்கு நடிகராக நிற்கிறேன் என்று சொன்னால் அதற்கு அவரும் ஒரு காரணம். இதெல்லாம் வந்து அன்னைக்கு நைட் பௌர்ணமி தான். அந்த பௌர்ணமி விழா நடக்குது, இந்த பாமக விழா நடக்குது. விழாக்கு நான் போயிட்டு இருக்கேன். அந்த விழா தாண்டி தான் மகாபலிபுரம் வழியா இந்த பக்கம் போனால் ஈஸியாக போயிடலாம். ஸோ நான் வீட்டுக்கு போயிட்டு கிளம்பி போகிறேன். அப்போ போய் எங்கள் தகப்பனாரோட டெட் பாடியை பார்க்குறேன். பார்த்துட்டு நான் சொன்ன ஒரே விஷயம், உங்கள் கூட இருக்கிறதுக்காக ஷூட்டிங்லாம் எனக்கு ஃப்ரீ பண்ணிக்கலாப்பா அப்படின்னு கேட்டேன் என் தகப்பனார்கிட்ட. மறைந்த என்னுடைய தகப்பனார் தேங்க்யூ அப்பா. இதெல்லாம் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. இது ஒரு பெரிய நடிகராக இருந்தால் பெரிய விஷயமா மாறும். இன்னைக்கு ஆர்கே செல்வமணி சார் சொன்ன மாதிரி ஒரு சராசரி நடிகன் இன்னைக்கு எங்களை முடிவு பண்றது, என்ன முடிவு பண்றது குறிப்பா சொல்லலாம். எனக்கு போட்டியே இல்லைன்னு நினைக்கிறீங்க நீங்க. இந்த படம் பார்த்தீங்களா, இந்த மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி, இந்த இடத்துக்கு என்ன தள்ளிவிட்டது யாருன்னு நினைக்கிறீங்க? முதுகு பூரா காயம் சார், ரத்தம், வடுக்கல். என்னை குத்தி 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 கொலை பண்ணிட்டாங்க. என்னை வந்து
ஒரு படம் வீட்டுக்கு வந்து பேசுவாங்க, பேசிட்டு போவாங்க, பேசி அந்த படம் வந்து மிஸ் ஆகும். ஏதோ ஒரு காரணம் இருக்கும். யார் காரணம் என்று சொன்னா, அந்த படத்தோடைய கதாநாயகனா இருக்கலாம். யாரோ ஒருத்தங்க இருக்கலாம். அவங்க முடிவு பண்ணுவாங்க. இந்த கேரக்டருக்கு இவர் இருந்தா கரெக்ட்டா இருக்கும். வேற யாரா வேணாம். ஸோ இந்த இடத்துக்கு என்ன தள்ளி விட்டுறதற்கு வேற வழி தெரியல சார் எனக்கெல்லாம். எனக்கெல்லாம் வேற வழி தெரியல. உண்மையாவே இந்த மெட்ராஸ்கார் இந்த படத்துல நான் லீட் ரோல பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் லீட் ரோல். கதாநாயகன் கிடையாது. கதையினுடைய நாயகன் அவ்வளவுதான். ஸோ அதனால வந்து தயவு செய்து வந்து கலையை கலையா பாருங்க. இன்னைக்கு வந்து என்னுடைய சகோதரி ஒருத்தவங்க பேசினாங்க. ரொம்ப நேர்மையான பேச்சு. நானும் ரசிச்சேன் அந்த பேச்சை. திரையுலகத்திலே இன்றைக்கு நாம் படுகிற கஷ்டம், இன்னைக்கு நமக்குன்னு ஒருத்தர் வேணும்னா அப்படின்னா ஒரு 100 பேர் இருக்கும். அதுல 10 பேர் தான் வேணும்னா 10 பேர் சூஸ் பண்ற இடத்துல ஒருத்தங்க இருக்காங்க. அதனால தயவு செய்து ஆர்.கே. செல்லுமணி போல, உதயகுமார் போல, பேரரசெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய இயக்குனர் தான். இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்மளுடைய சாபக்கேடா என்ன காரணம்னு தெரியல. ஒதுக்கி வச்சுட்டு இந்த பக்கம் ஒருத்தரை செலக்ட் பண்றோம் நம்ம. ஸோ அதுலயும் மிங்கிள் பண்ணி போயிட்டே இருக்கும். இந்த ஓடுற குதிரை என்னைக்குமே ஓடுன்ற மாதிரி அதுல வந்து தாண்டி போயிட்டு இருக்கோம் பார்த்துட்டு. நாங்க எதிர்பார்க்கறதெல்லாம் உங்கள்கிட்ட வந்து உங்களுடைய கைத்தட்டலும் வரவேற்பும் தான். இதை நான் பேசின ஒரு கலைஞனுக்கு உங்களை போன்ற ஒரு நல்ல வார்த்தை, நல்ல மகிழ்ச்சியான ஒரு வார்த்தை. நாங்க வந்து பழகிட்டோம். நல்ல படமா கெட்ட படமா, நல்லா ஓடிச்சுன்னா நல்லா ஓடிச்சு, ஓகே வேற வேலையை பார்க்கலாம். நல்லா ஓடலனாலும் அடுத்த வேலையை பார்க்கலாம். அப்படி நினைச்சிட்டு போற மாதிரி நாங்க நினைச்சிட்டு போயிட்டே இருப்போம். அந்த மாதிரி நல்ல படம், இதை வாழ்த்தணும், வரவேற்கணும் என்று உங்களோடு கேட்டுக்கொண்டு இந்த படத்திற்காக உழைத்த அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.